வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தற்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப்பின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி புதிய குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஜூலை 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு ஜூன் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூலை 20ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சிகள் சார்பில் அமைக்கப்பட்ட குழு டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 12ஆம் தேதி தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் மாட்டிறைச்சி விவகாரம், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதன் காரணமாக மழைக்கால கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியுடன் முடிவடைந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் மொத்தம் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நாக் என்ற ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது. ராஜஸ்தான் மாநில பாலைவனத்தில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. நாக் ஏவுகணை இன்ஃப்ராரெட் ரேடார் போன்ற பல புதிய தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கியது. இந்த நாக் ஏவுகணை திட்டமிட்டபடி இலக்கை சரியாக குறிவைத்து தாக்கி அழித்ததாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேய் பிடித்ததாக கூறி 17 வயது இளம் பெண்ணை கிராம மக்கள் எருமை சாணியை சாப்பிட வைத்த வினோத சம்பவம் மகாராஷ்டிர மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள லத்தூரில் கடந்த 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 2017, 2018ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் மார்ச் 24ஆம் தேதியுடன் பேரவை முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்தி நிறைவேற்றும் வகையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடுகிறது. இன்று தொடங்கும் இந்த கூட்டம் ஜூலை 19ஆம் தேதி வரை 24 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மானிய கோரிக்கைகள் மீதும் நாளை மறுதினம் பள்ளி கல்வித்துறை மீதும் விவாதம் நடைபெறும். இந்த கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி மசோதா, வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடு, விவசாயிகள் தற்கொலை, மது கடைகளுக்கு எதிராக தொடரும் போராட்டம், நீட் தேர்வு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை பேரவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதிமுகவின் இரு அணிகளும் பதவி மற்றும் ஆட்சியை கைப்பற்றும் எண்ணத்துடன் பாஜகவை ஆதரிப்பதிலும் போட்டி போடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் ஜி. ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராஜஸ்தானில் தமிழக அதிகாரிகள் தாக்கப்பட்டதற்கு சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மாடு விற்பனைக்கு தடை விதித்த மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் கூடிய இந்த 2 அதிமுக கோஷ்டிகளும் மக்கள் நலனை மறந்து பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பதவியை கைப்பற்றுவதற்கு, ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு கொள்கையற்ற முறையில் அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. பிஜேபி ஆதரிக்கிற போட்டி போட்டு இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு கெடுதல், கேடானது, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு புறம்பானது, பாதகமானது. அதிமுக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக வெளியான விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மூலம் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். ராஜஸ்தானில் தமிழக அரசு அதிகாரிகள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு திருநாவுக்கரசர் கடும் கண்டனம் தெரிவித்தார். விசாரிச்சா நல்லதுதான். சிபிஐ விசாரிச்சாலும் சரி, நீதி விசாரணை போட்டாலும் சரி, அப்படி நடந்திருந்தா அப்படி வாங்கியவர்கள் யார், வாங்கியவர்கள் நிச்சயமா அதுக்கான
தண்டனை அவர்கள் பெறணும். ஸோ அந்த விதத்தில் அது உண்மை கண்டுபிடிக்கப்பட்டால்தானே அது வந்து குற்றவாளிகள் யாருன்னு தெரியும். அதனால அந்த மாதிரி கண்டுபிடிச்சா நல்லதுதான். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை சரி செய்ய கூடுதலாக நுழைவு வாயில் அமைக்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்களை பார்வையிட்ட அவர் பாதிப்பை சரி செய்யுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் பேருந்து நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய புதிய நுழைவு வாயில் விரைவில் அமைக்கப்படும் என கூறினார். பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகளுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இரவு நேரங்களில் ஆம்னி பேருந்துகள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் ஆணையர் சஞ்சய்குமார் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அரசு பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டுக்கு வராததால் வீதியில் அமர்ந்து மாணவர்கள் படிக்கும் அவலம் தொடர்கிறது. கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இருப்பினும் முறையான கட்டிட வசதிகள் இல்லாததால் சமுதாய கூடம் மற்றும் சாலைகளில் அமர வைத்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்தி வருகின்றனர். கல்வி பயிலும் போது மழை வந்தால் மாணவ மாணவிகள் எழுந்து ஓடும் அவல நிலை இன்றளவிலும் தொடர்கிறது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு சாலையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த மாணவி கிருஷ்ணவேணி அரசு பேருந்து ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றும் தற்போது வரை சாலையிலேயே பாடம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மாணவர்களின் வேதனையை போக்க புதிய பள்ளி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதிய கட்டிடத்திற்கு பள்ளி மாற்றப்படாமல் உள்ளதால் மாணவ மாணவிகள் சாலைகளிலேயே அமர்ந்து படிக்கும் அவல நிலை தொடர்கிறது. எனவே புதிய கட்டிடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதுடன் முறையான வாகன வசதியை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் கணேசபுரத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன், உமாபதி, ஞானப்பிரகாசம் ஆகியோர் காரில் மோகனூரை சென்றுள்ளனர். இதேபோல் மோகனூரைச் சேர்ந்த சுப்பிரமணி, அவரது நண்பர்களான ரகுபதி, சுப்பிரமணி ஆகியோர் நாமக்கலுக்கு சென்றுள்ளனர். அவனியாபுரம் அருகே வந்தபோது அவர்களது கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஜெயச்சந்திரன், உமாபதி மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மற்ற 3 பேரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு மருத்துவமனைக்கும் விபத்து நடந்த இடத்திற்கும் சென்று விசாரணை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நோட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நோட்டுகள் தயாரிக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். மாணவ மாணவிகளை கவரும் வகையில் பல்வேறு வடிவம் மற்றும் டிசைன்களில் நோட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. நடப்பாண்டில் சமச்சீர் கல்வியை மேம்படுத்தும் வகையில் நோட்டுகளின் பின்பக்க அட்டைகளில் அது தொடர்பான வாசகங்களை அச்சிட்டு உற்பத்தியாளர்கள் புதுமை புகுத்தியுள்ளனர். பேப்பர், அட்டை, இங்க் போன்ற மூலப்பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் வரும் கல்வியாண்டில் நோட்டுகளின் விலை 30 முதல் 40% வரை கூடுதலாக இருக்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்ற ஆண்டை விட இந்த வட்டம் 25% கூடியிருக்கு. போன வட்டம் 60,000 ரூபாய்க்கு வாங்கின பேப்பர் இந்த வட்டம் 78,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இதனால் ஏற்கனவே இந்த நோட்டு விலைவாசி கூடியிருக்க நேரத்தில் ஜிஎஸ்டி வேற வருது. இது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் தெரியும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் பயிர்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தியதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை கிராமம் பேத்துப்பாறை அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் அங்குள்ள தோட்டத்தில் 4 வீடுகளை இடித்து சேதப்படுத்தியுள்ளன. வீடுகளை இடித்த யானைகள் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய வாழை, கொய்யா, பலாமரங்களையும் நாசம் செய்துள்ளன. தொடர்ந்து விவசாய நிலங்களையும் பயிர்களையும் மனிதர்களையும் சேதப்படுத்தி வரும் யானைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உலவி வரும் காட்டு யானைகளை விரட்டியடிக்க 15 பேர் கொண்ட வனக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் நகர பகுதியில் நடமாடி வரும் காட்டு யானைகள் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஓடையில் ஒய்யாரமாக குளித்து ஆட்டம் போட்டன. நகர பகுதிகளில் காட்டு யானை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனால் காட்டு யானைகளை விரட்டியடிக்க 15 பேர் கொண்ட வனக்குழு நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் வரை கிராம பகுதிகளுக்குள் புகுந்து வந்த யானைகள் தற்போது நகர பகுதிக்குள் நுழைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே காட்டு யானைகளை வனத்துக்குள் விரைந்து விரட்டியடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கேருந்து ஒரு சின்ன நாங்கள் ஒரு குளம் வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு 5 யானைங்க வந்து இங்கே குளிச்சுட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு வாரமாக ஃபாரஸ்ட்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டுறதுக்காக. ஆக்சுவலாக அது போகிறதும் இல்லை, அதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. இங்கே இருக்க பொதுமக்கள்லாம் ரொம்ப அச்சத்தோடு இருக்காங்க. இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஃபாரஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடவடிக்கை நல்லாயிருக்கும். கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை நீர்மட்டம் 2 நாளில் 10 அடி வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பவானி ஆற்று நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் கடந்த 2 வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வரும் நாட்களில் மழை அதிகரித்தால் பவானி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். இதனால் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக உள்ள பில்லூர் மற்றும் பவானிசாகர் அணைகள் நிரம்பும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் தேங்க துவங்கியுள்ளதால் அணையை சுற்றியுள்ள காடுகளில் உள்ள வன விலங்குகள் தாகம் தீர்க்க கூட்டம் கூட்டமாக வந்தபடி உள்ளன. இதனால் மலை கிராமங்களில் புகும் வன விலங்குகளின் எண்ணிக்கை பெருமளவு குறையும் சூழல் உருவாகியுள்ளது. திருப்பூரில் வாலிபர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. அவர் பழைய குற்றவாளி என்பதால் செய்யாத குற்றத்திற்கெல்லாம் போலீசார் தன் மீது வழக்கு பதிவு செய்வதாக கூறி புதூர் சாலையில் உள்ள செல்போன் டவர் மீது பெட்ரோல் கேனுடன் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் அடிக்கடி தன் வீட்டிற்கு வந்து விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்வதாகவும் அந்த வாலிபர் குற்றம் சாட்டியுள்ளார். தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் துணை காவல் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வாலிபர் கீழே இறங்கினார். திருப்பூரில் நகை அடகு கடை அதிபரை கொலை செய்து 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருச்சியை சேர்ந்த செல்வம் என்பவர் திருப்பூர் சாமுண்டிபுரத்தில் நகை அடகு கடை நடத்தி வந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு அவரை அடித்து கொலை செய்துவிட்டு 35 லட்சம் மதிப்புடைய 348 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் செல்வத்தின் உறவினரான பிரபு என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த கொலை வழக்கில் அடகு கடை உரிமையாளரான செல்வத்தை அவரது உறவினர் பிரபு கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றது நிரூபிக்கப்பட்டது. எனவே கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் நகைகளை கொள்ளையடித்ததற்காக 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையையும் குற்றவாளியான பிரபு ஏக்காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே மரக்கிடங்கில் ஏற்பட்ட தீயை 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். அம்பத்தூரை அடுத்த சண்முகபுரத்தில் இயங்கி வரும் மரக்கிடங்கில் நேற்று மாலை 4 மணி அளவில் தீ விபத்து நேர்ந்துள்ளது. தீ மளமளவென பரவிய நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராடியும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தீயை அணைக்கும் பணியில் 8 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய தேக்கு மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக 6 நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 75 நீதிபதிகளை கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப 30 பேர் கொண்ட பெயர் பட்டியலை கடந்த ஆண்டு தலைமை நீதிபதி தலைமையிலான கொலீஜியம் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியது. இதில் ஏற்கனவே 24 பேர் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய அப்துல் குத்தூஸ், தண்டபாணி, பவானி சுப்பராயன், ஆதிகேசவலு, சுவாமிநாதன்,
ஜெகதீஷ் சந்திரன் ஆகியோரை நீதிபதிகளாக நியமிக்க தற்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 53ஆக உயரும் வாய்ப்புள்ளது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் தனியார் சட்டக் கல்லூரிகளுக்கு அரசு அனுமதி அளிக்காதது குறித்து சட்டத்துறை செயலாளர் மற்றும் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி பதிவாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்டக் கல்லூரி தொடங்க வன்னியர் கல்வி அறக்கட்டளை சார்பில் கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசிடம் மனு கொடுக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த தமிழக அரசு தனியார் சட்டக் கல்லூரியை திறக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்திருந்தது. இதை எதிர்த்து அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தமிழகத்தில் தனியார் சட்டக் கல்லூரி திறக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என கடந்த டிசம்பரில் அப்போதைய தலைமை நீதிபதி SK கவுல் உத்தரவிட்டார். இருப்பினும் தமிழக அரசு தடையில்லா சான்று வழங்காததால் வன்னியர் கல்வி அறக்கட்டளை தலைவர் ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் தனியார் சட்டக் கல்லூரி திறக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்ட நிலையில் வன்னியர் அறக்கட்டளை சட்டக் கல்லூரிக்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் மனு குறித்து சட்டத்துறை செயலாளர் மற்றும் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி பதிவாளர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.